அம்மு நியூ இயருக்கு எனக்கு ஏதாவது வாங்கி தரணும் சரியா? நியூ இயருக்கு எனக்கு பிடிச்சது ஏதாவது நீ வாங்கி தரணும். அதான் என்ன வேணாலும் வாங்கி தரேன். ஆனா வாங்கி தரணும். வாங்கி தரணும். இந்த வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன். நீ வாங்கி தரணும். ஓகே சரியா? பாப்பா வாங்கி தரேன். எங்க அம்மாக்கு பண்ணுவோம். எடுக்கலையே. ஹலோ ஹலோ சொல்லுமா. போனங்கானா ஒண்ணுங்கானா எங்க வீட்டுக்கு போனீங்க? இந்த கடையில தான் இருக்கேன். என்ன பண்ற? கடையில தாங்கறியா? தெருக்கும் வீட்டுக்கும் வளாத்திக்கிறேன். ஏன் போற ஜனங்களை பார்த்து உட்காந்துக்கிறேன். அப்புறம் நான் நியூ இயர் வர போதே நான் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? நீங்க தான் என்ன ஸ்பெஷல்? சரி நியூ இயர் வந்துட்டீங்க. நாங்க இங்க டெலிவரி போனோம். டெலிவரி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சரி நியூ இயருக்கு எனக்கு ஏதாவது வாங்கிட்டா. என்ன வாங்கி தருவா? அது உன் இஷ்டம். நான் உனக்கு கேளு. அது உன் இஷ்டம். யா இஷ்டம்னா நீ எங்க இருக்கு நாங்க இருக்கவா? நீ வாங்கிட்டு சொல்லு நான் வருவேன். வாங்கிட்டு சொல்லுவா. உனக்கு பிடிச்சது ஏதாவது இல்ல எனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி வை. உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்காது. அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. எது வாங்கி கொடுத்தாலும் ஏத்துக்கும். அது சொல்லு. எது வாங்கி தந்தாலும் ஏத்துப்பேன். ஏத்துப்பியா? எது வாங்கி தந்தாலும் ஏத்துப்பேன். இதுவா அதுவா சொல்லக்கூடாது. சரி. அப்பா இருக்கிறாரா? அப்பா கூட இப்போ வாங்கி வச்சு நியூ இயர் கிஃப்ட் தானே? நியூ இயருக்கு கிஃப்ட் வாங்கி வைக்கணும் அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அப்பா கூட அப்பால இருப்பா. நான் இப்பயே இப்போ வாங்கி வைக்கிறேன். ஆனா வாங்கி அந்த இதுவா போட்டு மாட்டேங்கிற வர சொல்லக்கூடாது. நான் அதெல்லாம் இல்ல. நீ என்ன வாங்கி தந்தாலும் நான் ஏத்துப்பேன். ஏத்துப்பியா? சரி. சின்ன போடு. சொல்லுமா. என்னப்பா பண்ற? வீட்ல தான் இருக்கேன். சரி நாளைக்கு நியூ இயர் எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வை. சரிம்மா. சரியா? நாளைக்கு வாங்கி வைக்கணும். மறுநாள் நியூ இயர் முடிஞ்சுலாம் வாங்க கூடாது. நாளைக்கு 1ஆம் தேதி வாங்கி வைக்கணும். சரிம்மா. நான் வந்து வாங்கிப்பேன். நான் வந்து கேட்கும் போது இல்லம்மா நான் வாங்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னைக்காவது நான் சொல்லிருந்தா? சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல பெருசா இருந்தாலும் பரவாயில்ல எது இருந்தாலும் நான் ஏத்துப்பேன். கண்டிப்பா. என்ன வாங்கி வைப்பியா? கண்டிப்பா வாங்கி வைக்கிறேன். சரி ஓகே. என் புருஷன் வாங்குறது பெஸ்டா அமுல் வாங்குறது பெஸ்டா பாப்போம். உன் புருஷன் வாங்குறது பெஸ்டா இல்ல என் புருஷன் வாங்குறது பெஸ்டா இல்ல நீ வாங்குறது பெஸ்டான்னு பாப்போம். சரி பாத்துறேன். எது வந்து பெஸ்ட்னு பாத்துறோம். சூஸ் பண்ணுவோம். பாக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆன 3 பேர்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். ஸோ பார்ப்போம் எல்லாரும் 3 பேர் என்ன கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கலாம் ஷாலு உங்களுக்கு வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு க்ளோஸ் நம்ம வந்து கூச்சமே இல்லாமல் கேட்குற அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம கூச்சப்பட்டு கேட்டாலும் அவங்க வாங்கி தருவாங்களான்னு தெரியல. ஏதாச்சும் நினச்சிருப்பாங்க. அதனால தான் இவங்ககிட்ட எனக்கு கூச்சம் வெக்கமானோ எதுவுமே கிடையாது. அதனால தான் நாங்கள் 3 பேர்கிட்டையும் சொன்னேன். ஸோ பார்ப்போம் இவங்க என்ன கிஃப்ட் வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 பேர் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியாது தான் இருந்தாலும் கெஸ் பண்ணுங்கள். இது கொடுத்துருக்கலாம் அது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நீங்களும் உங்கள் பிடிச்சவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லி பாருங்கள் என்ன கிஃப்ட் வாங்கி தராங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ஒரு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுக்காக தான் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களுக்கு இது கொடுத்து நான் உங்களுக்கு பாய்.